හදිසි අවස්ථා රෙගුලාසි නිකුත් කිරීමට වැඩබලන ජනාධිපතිවරයාට ඒ අවස්ථාවේ பதனமක් නැහැ என்பதான நைதிக பதனமක් නැහැ என்பதாக அந்த பத்திரிகை இந்த தகவலை இவ்வாறு விரிவாக தந்திருப்பதை அவதானிக்கலாம். எனவே அவசர கால சட்டம் சட்டவிரோதமானது என்றும் அடிப்படை மனித உரிமைகளை ரணில் மீறியுள்ளார் என்பதாகவும் உயர்நீதிமன்றம் இவ்வாறு தீர்ப்பளித்திருக்கிறது. எனவே அறகலை எனும் பெயரால் அறிவிக்கப்பட்ட மக்கள் போராட்டத்தை கட்டுப்படுத்த பொதுமக்கள் பாதுகாப்பு கட்டளை சட்டத்தின் கீழ் அப்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவால் கடந்த 2023 ஜூலை 17ஆம் தேதி 2288 கீழ் 30ஆம் இலக்க வர்த்தமானி ஊடாக பிறப்பிக்கப்பட்ட அவசரகால விதிமுறைகள் தன்னிச்சையானவை என்றும் அவை சட்டவிரோதமானவை என்றும் உயர்நீதிமன்றம் இவ்வாறு தீர்ப்பளித்திருக்கிறது. அவசரகால சட்டத்தை அமுல் செய்ததன் ஊடாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மக்களின் அடிப்படை உரிமைகளை மீறியுள்ளதாகவும் இதன்போது நீதிமன்றம் இவ்வாறு தீர்மானித்து இருக்கிறது என்பதான செய்தியை இவ்வாறு தரப்படுகிறது. எனவே ஜனாதிபதிக்கு பதிலாக சட்டமா அதிபர் அப்போதைய ஜனாதிபதி செயலாளர் காமினி செனரத், அதன் பின்னர் ஜனாதிபதி செயலாளர் சமன் ஏகநாயக்க, அப்போதைய பாதுகாப்பு செயலாளர் ஓய்வு பெற்ற ஜெனரல் கமல் குணரத்ன, அப்போதைய போலீஸ் அதிபர் CD விக்ரமரத்ன, சட்டம் அதிபர் ஆகியோரை பிரதிவாதிகளாக பெயரிட்டு தாக்கல் செய்யப்பட்ட 5 அடிப்படை உரிமைகள் மனுக்களின் தீர்ப்பை அறிவித்து உயர்நீதிமன்றம் இந்த விடயத்தை இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறது. பிரதம நீதியரசர் முருது பெர்னாண்டோவின் இணக்கத்துடன் உயர்நீதிமன்ற நீதியரசர் யசந்த கோதாகுட இந்த 60 பக்க தீர்ப்பை இவ்வாறு அறிவித்திருக்கிறார். எவ்வாறாயினும் 26 பக்கங்களுடைய தீர்ப்பினை எழுதியுள்ள வழக்கை விசாரித்த 3 அடங்கிய நீதியரசர் குழாமின் நீதியரசர் அர்ஜுன் ஒபேசேகர குறித்த அவசர கால சட்டம் சட்டவிரோதமானது அல்லவென தீர்ப்பு அறிவித்திருக்கிறார். எவ்வாறாயினும் பெரும்பான்மை நீதியரசர்களின் தீர்மானத்தின்படி முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அரசியலமைப்பின் 12(1) உறுப்புரையான சட்டத்தின் முன் அனைவரும் சமமானவர்கள், அவர்கள் சட்டத்தினால் சமமாக பாதுகாக்கப்படுவதற்கு உரித்துடையவர்கள் என்று நாட்டு மக்களின் அடிப்படை உரிமை மீறியுள்ளதாக தீர்ப்பு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த 2022 ஜூலை 17ஆம் தேதி அவசரகால சட்டத்தை அமுல்படுத்தியமையால் அரசியலமைப்பில் உறுதி செய்யப்பட்டுள்ள அடிப்படை உரிமைகள் மீறப்பட்டுள்ளதாக தீர்ப்பளிக்குமாறு 5 மனுக்கள் அடிப்படை உரிமைகள் மனுக்களாக உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன. பிரபல மனித உரிமை செயற்பாட்டாளர் அம்பிகா சத்குருநாதன் இந்த வழக்கினை பதிவு செய்ததோடு அவருக்காக சிரேஷ்ட சட்டத்தரணி புலஸ்தி ஹேவமான் மன்றில் ஆஜராகியிருந்தார். சட்டத்தரணி காமினி தத்பிரபா பண்டித மற்றும் தரிந்து எகுடகே ஆகியோர் இந்த வழக்கு தாக்கல் செய்திருக்கிற நிலையில் அம்மனு தொடர்பில் கலாநிதி கிஹான் குணத்திலக, சட்டத்தரணி ஔஷத பெர்னாண்டோ ஆகியோர் ஆஜராகியிருந்தார்கள். பாக்கியசோதி சரவணமுத்து மற்றும் மாற்றுக் கொள்கைகளுக்கான மத்திய நிலையமும் வழக்கு தாக்கல் செய்த நிலையில் சிரேஷ்ட சட்டத்தரணி சுரேன் பெர்னாண்டோ மனுதாரர்களுக்காக இவ்வாறு ஆஜராகி இருக்கிறார். எனவே 5 தரப்புகள் இதில் ஆஜராகி இருக்கிறன. இன்னும் ஒரு தரப்பாக சட்டத்தரணிகளான ஆதன் லெபே ஆசாத் மற்றும் லக்ஷ்மணன் சஞ்சீவ் ஆகியோரும் தாக்கல் செய்த மனுவுக்காக சிரேஷ்ட சட்டத்தரணி திஷ்ய வேரகுட மன்றில் ஆஜராகி வாதங்களை முன்வைத்திருக்கிறார். சட்டம் மற்றும் சமூக நிதியத்தின் திட்ட முகாமையாளர் புபுது சத்துன் துடுகலவும் சட்டத்தரணி ஏர்மிகா டீகல் ஆகியோர் ஆஜராகி வாதங்களை முன்வைத்திருக்கிறார். அவர் சார்பாக அவர் முன்வைத்திருக்கிற மனு தொடர்பிலேயே சட்டத்தரணி ஏர்மிசா இந்த வாதங்களை முன்வைத்திருக்கிறார். இந்த மனுக்கள் அனைத்திலும் பிரதிவாதிகளுக்காக சட்டம் அதிபர் சார்பில் சிரேஷ்ட அரசு சட்டவாதிகளான சஜித் பண்டார, சமிந்த விக்ரம் ஆகியோருடன் பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் ராஜீவ் குணத்திலக்க ஆகியோர் ஆஜராகியிருந்தார்கள். பொதுமக்கள் பாதுகாப்பு கட்டளை சட்டத்தின் கீழ் கடந்த 2022 ஜூலை 17ஆம் தேதி நாடளாவிய இறுதியில் ஜனாதிபதியினால் அமுல்படுத்தப்பட்ட அவசரகால சட்டம் சட்டவிரோதமானது, சட்டவிரோதமாக கைது செய்தல், தடுத்து வைத்தல், சித்திரவதைக்குள்ளாக்குதல் போன்ற செயற்பாடுகளுக்கு வழி சமைப்பதாகவும் 2023 ஜூலை 22ஆம் தேதி காலி முகத்துடரில் ஆயுதமேந்திய படையினர் செயற்பட்ட விதம் அதற்கான எடுத்துக்காட்டு எனவும் மனுதாரர்கள் மன்றில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இதனைவிட 2022 ஜூலை 18ஆம் தேதி அப்போதைய பதில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவால் 2289 கீழ் 7 எனும் வர்த்தமான் அறிவித்தல் ஊடாக அவசர கால நிலை பிரணத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள 9, 11, 12, 13, 14, 15, 17, 18, 20, 21, 26, 34, 36, 37 ஆகிய பிரிவுகள் அரசியலமைப்புக்கு முரணானதென மனுவில் மனுதாரர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள். குறித்த அவசர கால நிலை பிரண வர்த்தமானியானது அரசியலமைப்பு ஊடாக உறுதி செய்யப்பட்டுள்ள அடிப்படை உரிமைகளான அரசியலமைப்பினுடைய 10, 11, 12, 1, 12, 2, 13, 1, 13, 2, 13, 3, 13, 4, 13, 5, 14A, 14, 1A, 14, 1 ஆவண்ணா, 14E, 14, 1A, 14 1 ஆகிய உறுப்புரைகளை மீறுவதாகவும் அத்துடன் அரசியலமைப்பின் 4 ஊவண்ணா
மூன்றின் உறுப்புரைக்கு முரணாக அவை அமைந்துள்ளதாகவும் மனுதாரர்கள் இங்கு சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். இந்த நிலையிலேயே முன்வைக்கப்பட்ட அனைத்து விடயங்களையும் ஆராய்ந்த உயர்நீதிமன்றம் இந்த மனுக்கள் தொடர்பில் நேற்றைய தினம் தீர்ப்பளித்திருக்கிறது. அத்துடன் இந்த அவசர கால கட்டளைகள் பாராளுமன்றத்துக்கு சமர்ப்பிக்கப்பட்டு அனுமதி பெறப்பட்டுள்ளதாகவும் அதனால் அவற்றை நீதிமன்றம் முன் சவாலுக்குட்படுத்த முடியாதென பிரதிவாதிகள் தரப்பு கொண்டு வந்திருந்த மற்றொரு அடிப்படை ஆட்சேபனத்தையும் நிராகரிப்பதாக நீதியரசர் யசந்த கோதாகுட அறிவித்திருக்கிறார். 2022 ஆண்டு மார்ச் மாதம் நாட்டின் பல பகுதிகளில் மக்கள் ஆர்ப்பாட்டம் ஆரம்பமானதாகவும் இறுதியில் 2022 ஜூலை 9ஆம் தேதி போராட்டக்காரர்கள் ஜனாதிபதி மாளிகை, ஜனாதிபதி செயலகம் மற்றும் பிரதமர் அலுவலகம் ஆகியவற்றை கைப்பற்றியதாக நீதியரசர் யசந்த கோதாகுட தீர்ப்பறிவிக்கும் போது குறிப்பிட்டார். அந்த நிலைமையில் அப்போது ஆட்சியிலிருந்த ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தப்பியோடி 2022 ஜூலை 13 ராஜினாமா செய்திருந்தார். அவ்வாறான சந்தர்ப்பத்தில் நாட்டில் நிலவிய அமைதியின்மையை கட்டுப்படுத்தி மக்களின் அத்தியாவசிய சேவைகளை தடையின்றி முன்கொண்டு செல்ல அதன் பின்னர் பதில் ஜனாதிபதியாக பொறுப்பேற்ற ரணில் விக்ரமசிங்கே 2022 ஜூலை 17 மற்றும் 18ஆம் தேதிகளில் பொதுமக்கள் பாதுகாப்பு சட்டத்தின் 2ஆம் பிரிவின் கீழ் நாடளாவிய ரீதியில் அவசர நிலையை பிரகடனம் செய்ததாக பிரதிவாதி தரப்பினர் குறிப்பிடுகிறார்கள். வழக்கில் விடயங்களை ஆராயும் போது பதில் ஜனாதிபதி அவசர கால சட்டத்தை முறையாக பிரகடனம் செய்தார் என்ற விடயம் ஆராயப்பட்டதாக நீதியரசர் யசந்த கோதாகுட குறிப்பிட்டிருக்கிறார். பொதுமக்கள் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் அவசர நிலையை பிரணப்படுத்த ஜனாதிபதிக்கு உள்ள அதிகாரம் அரசியலமைப்பு ஊடாகவும் பிரஸ்தாபிக்கப்பட்டுள்ளது. எனினும் அரசியலமைப்பின் 126வது உறுப்புரை பிரகாரம் நிறைவேற்ற அதிகார நிர்வாக நடவடிக்கையின் சட்டபூர்வத்தன்மையை ஆராய உயர்நீதிமன்றத்துக்கு அதிகாரம் உள்ளதென நீதியரசர் யசந்த கோதாகுட இங்கு குறிப்பிட்டிருக்கிறார். அதனால் இந்த மனுக்களை விசாரிக்க உயர்நீதிமன்றத்துக்கு அதிகாரம் இல்லை என்று பிரதிவாதிகள் எழுப்பிய ஆட்சேபனைகளை நிராகரிப்பதாகவும் அவர் கூறியிருக்கிறார். பொதுமக்கள் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் அவசர நிலையை பிரணப்படுத்த ஜனாதிபதிக்கு அதிகாரம் உள்ளது. எனினும் இந்த வழக்கில் அவசரகால நிலையை பிரணப்படுத்துவதற்கான காரணங்களை விளக்கும் ஒரு சத்திய கடதாசை கூட அப்போதைய பதில் ஜனாதிபதி நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கவில்லை. அதன்படி இந்த அவசரகால நிலையை பிரணப்படுத்தியமை தொடர்பில் ஜனாதிபதி செயலகத்தில் உள்ள கோப்புகள் நீதிமன்றத்துக்கு வரவழைக்கப்பட்டு ஆய்வு செய்யப்பட்டிருக்கின்றன. இதன்போது பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர், பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் மற்றும் போலீஸ் மாதிபர் ஆகியோரால் அவசர நிலை பிரகடனம் தொடர்பாக சபாநாயகருக்கு அனுப்பிய அறிக்கைகளிலும் குறிப்பிடப்பட்டிருந்தது. அதன்படி அந்த அனைத்தையும் ஆராயும் போது சர்ச்சைக்குரிய குறித்த நேரத்தில் நாடு முழுவதும் அவசர நிலையை பிரணப்படுத்த நியாயமான காரணங்கள் இருப்பதாக நீதிமன்றம் கருதவில்லை. குறித்த நேரத்தில் நாடு முழுவதும் அவசர நிலையை பிரணப்படுத்த பதில் ஜனாதிபதி எடுத்த முடிவு அடிப்படையற்றது. இந்த அவசரகால நிலையை பிரணப்படுத்தும் போது பதில் ஜனாதிபதி போதுமான விடயங்களை விரிவாக கருத்தில் கொண்டதாக நீதிமன்றம் கருதவில்லை. அதனால் பதில் ஜனாதிபதியால் விதிக்கப்பட்ட இந்த அவசரகால பிரகடனம் சட்டத்துக்கு முற்றிலும் முரணான ஒரு தன்னிச்சையான பிரகடனம் என நீதியரசர் யசந்த கோதாகுட அறிவித்திருக்கிறார். அதன்படி பதில் ஜனாதிபதி பிறப்பித்த அவசரகால பிரகடனம் மனுதாரர்கள் மற்றும் பொதுமக்களின் அடிப்படை உரிமைகளை மீறுவதாக நீதியரசர் யசந்த கோதாகுட கூறியிருக்கிறார். இதன்போது பெரும்பான்மை நீதியரசர்களின் தீர்ப்பின்படி சட்டமா அதிபருக்கு மற்றொரு உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டது. இந்த தீர்ப்பு வெளியிடப்பட்ட நாளிலிருந்து 3 மாதங்களுக்குள் அதன் உள்ளடக்கங்களை ஆராய்ந்து ஜனாதிபதி செயலகத்துக்கு தேவையான வழிகாட்டல்களை வழங்குமாறு அந்த உத்தரவில் சட்டமா அதிபருக்கு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதனைவிட மனுதாரர்களின் வழக்கு கட்டணங்களை செலுத்துமாறு அரசாங்கத்துக்கு பிரதம நீதியரசரின் இணக்கத்துடன் நீதியரசர் யசந்த கோதாகுட உத்தரவிட்டிருக்கிறார். அதன் பின்னர் 3 நீதியரசர்கள் கொண்ட அமர்வின் உறுப்பினரான நீதியரசர் அர்ஜுன ஒபேசேகர தனது தீர்ப்பை வழங்கியிருந்தார். சர்ச்சைக்குரிய நேரத்தில் பொதுமக்கள் பாதுகாப்பு சட்டத்தின் அவசரகால நிலையை பிரணப்படுத்த பதில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே எடுத்த முடிவு சட்டபூர்வமானது என்று அவர் இங்கே குறிப்பிட்டிருப்பதை அவதானிக்கலாம். எனவே நீதியரசர் ஒபேசேகர தனது தீர்ப்பில் அத்தியாவசிய சேவைகளின் தடையற்ற செயற்பாட்டையும் அந்த நேரத்தில் நாட்டில் பதற்றமான சூழ்நிலையையும் கையாளும் நோக்கில் இந்த அவசரகால நிலை பிரணப்படுத்தப்பட்டதாக தெரிகிறது என குறிப்பிட்டிருக்கிறார். அதனால் மனுக்களை நிராகரிப்பதாக அவர் தீர்ப்பறிவித்திருந்தார். எவ்வாறாயினும் பெரும்பான்மை நீதியரசர்களின் தீர்ப்பின்படி ரணில் விக்ரமசிங்கே மக்களின் அடிப்படை உரிமைகளை மீறியுள்ளதாகவும் 2022 ஜூலை 17